இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 இயேசையா. ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 இயேசையா. ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 இயேசையா. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்கிறார். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எப்போது இன்னொருவரை கடிந்து கொள்வோம் என்றால், நமக்கு விரும்பத்தகாத ஒரு காரியத்தை நாம் காணும்போது, அவர்கள் செய்யும் போது அவர்களை பார்த்து நாம் கடிந்து கொள்வோம். ஏன் இப்படி செய்கிறாய், ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய், இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாதல்லவா என்று சொல்லி நாம் கடிந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்கிறார் என்றால், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அவர் விரும்பாத ஒரு காரியத்தை நாம் ஏதோ ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் திரும்புங்கள், இதோ என்னுடைய ஆவியை நான் உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தமது ஆவியை நமக்கு அருளுவதும் அவருடைய வார்த்தையை நமக்கு தெரிவிப்பதும் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள்.
பரலோகத்தின் பிதாவை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளுவாராம். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உரிமையை இந்த ஆவியானவர் தான் நமக்கு அருளுகிறார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது அதுதான் மாபெரும் காரியங்களை செய்து விடுகிறது. மனம் தளர்ந்து போனவர்கள் நடுவில் ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை வருகிற போது அவர்கள் மன தளர்விலிருந்து விடுதலை அடைகிறார்கள். சுகமில்லாத ஒருவரிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பப்படுகிற போது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர் தம் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை அனுப்பி நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற நோயையும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோயையும் ஆண்டவர் குணமாக்குகிறார். பலவிதமான கவலைகளோடு கஷ்டங்களோடு இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை தேற்றி விடுகிறார். இந்த வார்த்தைகளை தெரிவிப்பது, நாம் பெற்றுக்கொள்வது மேலான பாக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் திரும்பினால் நான் அந்த ஆவியானவரை உங்களுக்கு அருளுவேன், என்னுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் தருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்வது நல்லது. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுப்பது நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதைவிட மேலாக என்னுடைய ஆவியையே நான் உனக்கு அருளுகிறேன், என்னுடைய வார்த்தைகளையே நான் உனக்கு தெரிவிக்கிறேன். இதை நீ பெற்றுக்கொள்ளுகிற போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற போது இவைகளோடு கூட உனக்கு மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அங்கு அனுப்பி எல்லாவற்றையும் உண்டாக கடவது என்று சொல்லி சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் தண்ணீர்கள் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். வார்த்தையானவரும் ஆவியானவரும் இணைந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருள் நிறைந்ததாக இருந்த பூமியை ஆண்டவர் எவ்வளவு அழகாக சிருஷ்டித்தாரோ அதே வார்த்தையானவர், அதே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அருளப்படுகிற போது, அந்த வார்த்தை நமக்கு தெரிவிக்கப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையும் மிகவும் மேன்மையானதாக மாறிவிடும் அல்லவா? ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்பவும், ஆண்டவரிடத்தில் வரவும், ஆவியானவரையும் வார்த்தையையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் எங்களுக்கு தந்தருளுகிற ஆவியானவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தெரிவிக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வற்றாத நதியை போல வாழ்வதற்கு, வறண்ட நிலம் செழிப்பதற்கு உமது வார்த்தை எங்களுக்கு அனுப்பி தந்து ஆண்டவரே எங்களை வாழ வைக்கிறதற்காக, செழிக்க பண்ணுகிறதற்காக, உயிரூட்டுவதற்காக, உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை திடப்படுத்தி தேற்றி உயிர்ப்பித்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உரிமையை தந்து பாவம் செய்யாதபடி அவைகளுக்கு எங்களை விலக்கி காத்து கர்த்தர் எங்களை வழி நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவர் எங்களுக்கு அருளப்படுகிற அந்த பாக்கியத்துக்காக, உமது வார்த்தை எங்களுக்கு தெரிவிக்கப்படுகிற பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.